ஹாய் மோகினி, நான் சீக்கிரம் வந்துறியா? ஆமா செந்தில், எனக்கு ஏதாவது கொரியர் வந்ததா? ஐ மீன் மொபைல் பில். தெரியலையே, நான் உன் கூட காலையில ஆபீஸ் போயிட்டு இப்பதானே வரேன். இல்ல நேத்து ஏதாவது வந்ததா? தெரியல, அப்பாவை கேளு. ரிங் போயிட்டு இருக்குங்க. பேசு பேசு. இந்த சமையல்கார கிழவிக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் போன் பண்ணிக்கிட்டு. ஹலோ, நான் உமா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மோகினி ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமே கிளம்பிட்டாளே. சாயங்காலம் உங்க எல்லாரையும் ஏதோ திருப்பதி படத்துக்கு கூட்டிட்டு போறதா சொன்னா. ஆமாமா, நாங்கெல்லாம் படத்துக்கு தான் போக போறோம். அதான் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்டா. அப்புறம் உங்க வீட்டுக்கார கூட அவகிட்ட ஏதோ சாரி கேட்டதா சொன்னா. அதான் நல்லது. ஏன்னா அவள மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு மருமகளா கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அவளை சாதாரண பொண்ணுன்னு நினைக்காதீங்க. அவ ஒரு வைரம். அதுலயும் சாதாரண வைரம் இல்ல, சாலிட்டேர். அவளை பத்திரமா பாத்துக்குங்க. இதை ஏன் பொண்ணுங்கிறதால நான் சொல்லல. அவளை பத்திரமா பாத்துக்குங்க. இதை ஏன் பொண்ணுங்கிறதால நான் சொல்லல. இந்த காலத்துல அவள மாதிரி ஒரு பொண்ணை நீங்க பார்க்கவே முடியாது. அவ எப்பவுமே பொய்யே பேச மாட்டா, உண்மையதான் பேசுவா. எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு தான் நினைப்பா. அப்புறம் இப்ப நீங்க எதுக்காக போன் பண்ணீங்க? இல்ல, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதான் எப்படி இருக்கீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் செந்தில விசாரிச்சதா சொல்லுங்க. நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ஆடிட்டிங் இருக்கு. மோகினியை கொஞ்சம் சீக்கிரமா ஆபீஸ்க்கு அனுப்பி வைங்க. ஆடிட்டிங் தானே? இதுங்க மூஞ்சுக்கு திருப்பதி படம் கேக்குதா? திருப்பதி கூட்டு போய் மொட்டை தான் அடிக்கணும். என்னங்க என்னாச்சு? நான் சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சு. நீ இப்ப பேசுறது உமா கிட்ட இல்ல, மோகினி கிட்ட. என்ன சொல்றீங்க? நம்ம மருமக கிட்டியா? அப்பா, இவ்வளவு நாள் நான் உமா கிட்ட பேசலையா? அன்னைக்கு நீ திட்டினது என்னது? திட்டினாளா? என்ன திட்டினா? என் பொண்ணு பையா ஸ்வீட்டு பழம் எல்லாம் வாங்கிட்டு வரா. அது உன் புருஷனே சாப்பிடுறாரு. ஆனா கர்ப்பிணி பொண்ணை பாத்துக்க தெரியலையான்னு ஏன் நாம உமா கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறா? எங்க நம்ம மருமக எப்படி நடந்துக்கிறா? என்னங்க நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. என்னங்க பேச சொல்ற? என்ன பதில் சொல்ல முடியும்? நம்ம வாழ்க்கை எந்த திக்க நோக்கி போயிட்டு இருக்குன்னு எனக்கே சொல்ல தெரியல. ஆனா ஒண்ணு, மோகினி நல்லவ இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இல்ல, அவ நல்லவ இல்ல. அவகிட்ட ஏதோ தப்பு இருக்கு. நாம ஏமாந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா இது எப்படி செந்திலுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஐயோ, செந்தில் கிட்ட அவசரப்பட்டு எதையும் சொல்லிடாதீங்க. பைத்தியம், செந்தில் கிட்ட சொல்லி தாண்டி ஆகணும். அவன் என்ன குழந்தையா? பாவம், அவன் ஆசையா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான் இவளை நம்பி. இத அவன்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். இப்படியே விட்டா நாளைக்கு அவ ஜெயிலுக்கு போனா யாருக்கடி அவமானம்? ஐயோ, என்ன சொல்றீங்க? நம்ம மருமக ஜெயிலுக்கா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் நடக்க கூடாதுங்க. இல்லைங்க இல்லைங்க, எதுவும் பேசாதீங்க. அப்படிலாம் எதுவும் பேசாதீங்க. இல்லைங்க, நான் சொல்றது அவன் வரான். என்னாச்சுமா, ஏன் ஆடுற? அது ஒண்ணு இல்ல. அது அறிவிட்டு தரமா ஏதாவது பேசிக்கிட்டு நான் சொல்ல. சும்மா இருங்க. அது ஒண்ணு இல்லப்பா, மோகினி மாடியில இருந்து வந்த உடனே நான் காஃபி குடுக்கறேன்னு சொன்னேன். வந்ததுமே ஏன் காஃபி குடுக்கலன்னு என்ன எப்பவும் போல திட்டிட்டு இருக்காரு. ஏன்பா, மோகினி காஃபி வேணும்னா அவளுக்கு வந்து குடிச்சிக்க தெரியாதா? இதுக்காக அம்மாவை திட்டுறீங்களா? உனக்கு விஷயம் தெரியாது பேசுறேன். சும்மா இருங்க. எப்பவுமே மோகினி மருமக மருமக அவளதான் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு மனுஷே தெரியாது. அவதான் உங்களுக்கு எப்பவுமே வசதி. அவன் 24 மணி நேரம் வீட்லயே அடைஞ்சு கிடக்குறாங்க. அவங்களை எங்கேயா கூட்டிட்டு போவோன்னு இல்ல, திட்டுங்க. மா, நம்ம ஜாலியா சினிமாக்கு போறோம், சிரிச்சுட்டே ரெடி ஆகுங்க. ஓகே? திட்ட கூடாது. திட்டினா என்கிட்ட சொல்லுங்க.
பாத்தீங்களா? இத பாருங்க, செந்திலும் மோகினியும் பிரியக்கூடாதுங்க. அவங்க எப்பவும் ஒன்னா இருக்கணும். அவங்க ஒன்னா இருக்கணுங்க. சரிடி, நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன். ஆனா நாளைக்கு காலையில நான் கண்டிப்பா பேங்க்குக்கு போய் ஆகணும். எதுக்குங்க? எதுக்கா? வாழ்க்கை பூரா நான் சம்பாதிச்சதெல்லாம் அந்த பேங்க்ல டெபாசிட்டா போட்டு வச்சிருக்கேன். பேங்க் அக்கௌண்ட்ல இவ தான் ஹேண்டில் பண்றா. என்ன இருக்கோ இல்லையோ தெரியலையே, அதுக்காவது போய் பார்த்துட்டு வரேன்டி. நீங்க போங்க. அப்படியே அங்க அக்கவுண்ட்ல ஏதாவது குறைஞ்சிருந்தா கூட நீங்க மோகினி கிட்ட எதுவும் கேட்க கூடாதுங்க. செந்திலும் மோகினியும் எப்பவும் ஒன்னா இருக்கணுங்க. அவகிட்ட எதுவும் பேசக்கூடாது நீங்க. என்னங்க? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன? பாசமுள்ள ஒரு முண்டத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மேடம், இந்தியாவுக்கே பெருமை தரக்கூடிய விஷயத்த உங்க கம்பெனி செய்திருக்கு. வால்மார்ட்ங்கிறது அமெரிக்காவிலே மிகப்பெரிய நிறுவனம். அவங்க சவுத் இந்தியன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு உங்க கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. பாரதியார் சொன்ன மாதிரி பெண்களால எதுவும் சாதிக்க முடியும்னு சொன்னதை செய்து காட்டியிருக்கீங்க. இது எப்படி சாத்தியப்பட்டது? உங்களோட வெற்றியின் ரகசியத்தையும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். உமா, கலா, வா. இவங்கதான் என் வெற்றியின் ரகசியம். நம்பர் 1 உமா, நம்பர் 1 கலா. என்ன மேடம் ரெண்டு பேரும் நம்பர் 1 சொல்றீங்க? இவங்க ரெண்டு பேருமே எனக்கு ஒண்ணுதான். இதுல 1 2 3 வரிசைப்படுத்த எதுவுமே கிடையாது. அதனால நாங்க 3 பேருமே நம்பர் 1. உங்க 3 பேர்லயும் முக்கியமான பொறுப்பு வகிக்கிறது யார் மேடம்? இந்த கம்பெனியோட பிசினஸ் ரைட்டிங்ஸ்ல மட்டும்தான் நாங்க பார்ட்னர்ஸ். மத்தபடி நாங்க 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் கலா ஒரு கண், உமா ஒரு கண். இவங்க மூலமா தான் இந்த ஃபேக்டரியோட மொத்த வெளிச்சத்தையே நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன மட்டும் இன்டர்வியூ பண்ண பத்தாது, இவங்களையும் இன்டர்வியூ பண்ணாதான் இந்த இன்டர்வியூவே முழுமை அடையும். அவங்க தீபா, என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட். ஒர்க்கர்ஸ்க்கு நிறைய புது புது விஷயங்கள்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றவரு மிஸ்டர் பத்ரி, ஜெனரல் மேனேஜர். பக்கத்துல இருக்கிறவங்க சித்ரா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர். மேடம், உங்க மாஸ்க் கொஞ்சம் காட்டுறீங்களா? போட்டோ எடுக்கணும். இல்ல நான் எப்பவுமே இந்த ஃபேக்டரியில ஒரு ஒர்க்கரா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இங்க இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் ஒரு அடையாளமா இருக்கணும்னு விரும்புறேன். ப்ளீஸ் இவங்க கிட்ட எந்த தனியால ஆக்கிடாதீங்க. மிஸ்டர் பத்ரி சார், இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க மேனேஜரா ஒர்க் பண்றீங்க. உங்களுக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்றாங்க. ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்கல? யார் சொன்னாங்க எனக்கு கல்யாணம் ஆகல? எனக்கு மனைவி இருக்காங்க. எங்க இருக்காங்க சார்? உங்க பேர் என்ன? இங்க இருக்காங்க. அவங்கள யார்கிட்டயும் அறிமுகப்படுத்த முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். நேரம் வரும்போது அவங்களே நான் தான் அவங்க ஹஸ்பண்ட்னு உங்க எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டா இருக்கு சார். ஒரு சினிமாவை எடுக்கலாம் போல இருக்க. நான் தான் சித்ரா. ரங்கநாயக்கி மேடம் தான் என்னோட அத்தை. இந்த கம்பெனில எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன். என்ன இன்டர்வியூ எடுங்க. மேடம், ரங்கநாயகி மேடம் வீட்டுக்கு வரும்போது உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கிறோம். இப்ப கலா மேடம் உமா மேடம் இன்டர்வியூ எடுக்க வேண்டியிருக்குது. ஒரு சில கேள்விகள் கேட்டுக்கிறோம். கலா மேடம், உங்களை பத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம். நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ரங்கநாயக்கி பேசினா நானும் உமாவும் பேசின மாதிரி தான்.
ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க போட்டோ போடும்போது எங்க 3 பேர் போட்டோவும் தனித்தனியா போட்டுறாதீங்க, ஒன்னா இருக்கிற மாதிரி போடுங்க. ம். உமா மேடம், உங்க 3 பேர் மேலயும் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம் மேடம்? well I can confidently say that is the secret of மேடம் our கொஞ்சம் success தமிழ்லயே and, பேசுனீங்கன்னா. ஓகே, இந்த ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் தான் முக்கியம். அதுல தான் நாங்க கவனம் செலுத்துறோம். மத்தபடி எந்த ஒரு தனி மனுஷனுக்கும் முக்கியத்துவம் இல்ல. இன்ஃபேக்ட் இப்போ ரங்கா உட்கார்ந்துருக்காங்களே எம்டி சீட், அது எனக்கும் சொந்தம் and of course கலாவுக்கும் சொந்தம்னு நாங்க நினைக்கிறதுனால தான் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வரதில்ல. பிசினஸும் நல்லா போகுது. ரங்கநாயகி மேடம், அவங்க சொல்ற மாதிரி எம்டி சீட் அவங்க 2 பேருக்கு சொந்தமா? கண்டிப்பா அவங்க என்ன சொன்னாலும் நான் ஓகேன்னு தான் சொல்வேன். மேடம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தம் எத்தனை பேர் மேடம்? 4000 பேரு. இந்த ஃபேக்டரியில இருக்கிற ஒவ்வொரு ஒர்க்கருமே என்னோட ஃபேமிலி மெம்பர் தான். மேடம், உங்க ஹஸ்பண்ட பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அத பத்தி இப்ப பேச வேண்டாமே, வீட்ல பேசிக்கலாமே. சார், 2 தலைமுறையா உங்க வீட்டை சார்ந்தவங்க இந்த குடும்பத்துல டிரைவரா இருக்கீங்க. ரங்கநாயகி மேடமோட வெற்றிக்கு காரணம் என்னன்னு நீங்க சொல்லுங்களேன். நான் எப்படி சார் சொல்றது? நான் சும்மா வெளியில் நிக்கிறவன், அப்படித்தான் நான் நினைக்கிறேன், மற்றவங்களும் சொல்றாங்க. ஆனா ரங்கநாயகி அம்மா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ரங்கநாயகின்னு பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு எனக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு டிரைவராகவே நினைக்கிறது இல்ல, கூட பிறந்த ஒரு மூத்த சகோதரனா தான் நினைக்கிறாங்க. இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய நேர்மை, உழைப்பு, எல்லாரையும் அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை. இந்த வெற்றி இல்ல, இன்னும் பல வெற்றிகள் அவங்களை தேடி வரத்தான் போகுது. வெற்றி மேல வெற்றி. ஹாய், நான் தான் சித்ரா. ஹலோ. ரங்கநாயகி மேடமோட மருமக. ஆபீஸ்ல நான் எப்படி அவங்கள பாத்துக்கிறேனோ அதே மாதிரிதான் வீட்லயும் அவங்கள பாத்துக்கிறேன். அவங்களுக்கு இந்த வீட்டை பத்தி எதுவுமே தெரியாது. இந்த கார்த்திக் அப்புறம் பரணி எல்லாரையும் பாத்துக்கிறது நான் தான். வீட்ல நிம்மதியா இருந்தா தானே ஆபீஸ்ல ஜெயிக்க முடியும். வாங்க உள்ள வாங்க. ஹலோ. ஹலோ சார். வாங்க. நான் ரங்கநாயகியோட அப்பா, பேரு மகாலிங்கம், பிசினஸ் மேன். என் உடம்புல ஓடுற பிசினஸ் ரத்தம் ரங்கநாயகி உடம்புலயும் ஓடுது. அதனால அவளுடைய வெற்றிக்கு நான் தான் காரணம். இதுக்கு மேல நீங்க யாரையும் எதுவும் கேட்க வேணாம், கேட்டாலும் வேஸ்ட். வாங்க உள்ள வாங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வீடுன்னு? அத்தைக்கு கிளீன்லினஸ்னா ரொம்ப பிடிக்கும். இந்த வீட்டை கிளீனா வச்சுக்கிறதே நான் தான். இந்த வேலைக்காரங்களை அப்பாயிண்ட் பண்றது, அவங்கள வேலை வாங்குறது எல்லாமே என் பொறுப்பு. ஒவ்வொரு நிமிஷமும் அத்தை என்ன சித்ரா சித்ரா சித்ரான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. நான் இல்லாம அவங்களுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. வாங்க உள்ள வாங்க. ஹலோ. ஹலோ சார். வாங்க. என் பேர் பரணி, ரங்கநாயகி அம்மாவுடைய மூத்த பையன். ஆக்சுவலி அம்மா டெய்லி ராத்திரி பிசினஸ் பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நானும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ்லாம் கொடுப்பேன். அதெல்லாம் கேட்டுட்டு அம்மா சொல்லுவாங்க, பரணி நீயே வந்து பிசினஸ் பாத்துக்கூடா, நீ தான் பொறுப்பா பாத்துக்குவ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்வேன், வேண்டாமா நீங்களே பாத்துக்கோங்க, நீங்க தான் இருக்கணும்னு சொல்வேன். இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நான் சப்போர்ட்டா இருக்கிறது மட்டும்தான் காரணம். எஸ் எஸ், மை ஹஸ்பண்ட் பரணி. அத்தை கேட்டாங்கன்னா இந்த ஐடியா சொல்லுங்கன்னு நான் தான் இவருக்கு எடுத்து கொடுப்பேன். இன்னும் 2 வருஷத்துல அத்தை என்னதான் எம்டி சீட்ல உட்கார வைக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க? ஹாய், ஐம் கார்த்திக், இந்த வீட்டோட 2வது பையன். என்ன படிச்சிருக்கீங்க கார்த்திக்? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அத நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு பிசினஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சதுன்னு. நான் ரொம்ப ராசியான பையன், ரொம்ப செல்லமான பையனும் நான் தான். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன. இந்த சக்சஸ்க்கு ஒரே ரீசன் தான் கார்த்திக். போய் 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 கார்த்திக்கு கொஞ்சம் விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி. எப்ப போய் பேசணும் எப்ப உண்மை பேசணும்னே தெரியாது. இதெல்லாம் எழுதிக்காதீங்க. நான் வீ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங். என் பேரு ஸ்வாதி, நான் இந்த வீட்டோட கடைக்குட்டி. நான் பிறந்ததுக்கு அப்புறமா தான் எங்க அம்மா இந்த பிசினஸையே ஆரம்பிச்சாங்க. எங்க அம்மாக்கு இன்னைக்கு இவ்ளோ வெற்றி கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் நான் தான். நான் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான பொண்ணு இந்த வீட்டுக்கு. இத நான் சொல்ல, எங்க அம்மாவே அடிக்கடி சொல்லுவாங்க, நீ பிறந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இவ்ளோ லக்குன்னு.
இன்ஃபேக்ட் இந்த டெண்டர் கிடைச்ச உடனே அவங்க யாருக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் ஸ்வீட் கொடுத்தாங்க? எனக்கு தான் கொடுத்தாங்க. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம், ஐ மீன் எங்க அம்மாக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் எங்க அம்மாவோட சக்சஸ்க்கு நான் தான் காரணம்னு சொல்லிப்பாங்க. பட் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த லக், இந்த அதிர்ஷ்டம் இதெல்லாம் யாரால வந்தது. சோ இந்த வெற்றிக்கு நான் தான் காரணம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுங்க. மெயின் நியூஸ். எங்க அத்தையோட அடுத்த வாரிசு நான் தான் அத்தை ஒரு மாசத்துல அனௌன்ஸ் பண்றதா சொல்லிருக்காங்க. அப்படியா? இத நல்லா போல்டா தலைப்பு செய்தியா போடுங்க. கண்டிப்பா. அடுத்த வாரிசு மறந்துடாதீங்க. அடுத்த வாரிசு நல்லா போல்டா. தேங்க்யூ. அப்பா உட்கார்றதுக்கு இடம் கொடுமா? உட்காருங்கப்பா. நல்ல பொண்ணு, அப்பா சொல்ல தட்டாம கேப்பேன். ஏன் பொண்ணு? நீங்க சொல்லுங்க பாப்பா. ரங்கா வந்து என் கூட விளையாடினாதான் சந்தோஷம் சொல்லும். அதுவும் இல்லாம ரங்கா என் கூட விளையாடிட்டு ஆபீஸ் போனாதான் நல்ல முடிவெடுக்கும் சொல்லும். அதனால நான் தான் இந்த வெற்றிக்கு காரணம். மேடம், உங்களோட வெற்றிக்கு இவங்க எல்லாரும் நான் தான் காரணம்னு சொல்றாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். என்னோட வெற்றிக்கு இவங்க எல்லாரும் தான் காரணம். ரெடி மேடம்? அத்தை ஒரு போட்டோ. போட்டோகிராஃபர் இருப்பா. இங்க இருங்க. நானும் வேணும். மேடம் இங்க பாருங்க. போட்டோகிராஃபர் எங்கள தனியா ஒரு போட்டோ. அத்தை ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். தேங்க்ஸ். ஏய் தல அத்தை ஸ்வீட். ஸ்வீட் வேண்டாம் எனக்கு. இல்ல அத்தை, போட்டோகிராஃபர் இங்க வாங்க, ஒரே ஒரு போட்டோ. சும்மா போஸுக்காக அத்தை. அங்க பாருங்க. கீதோ, ஏ கீதோ, என்னங்க அங்க இருந்து கேட்டா என்னடா எடுத்தீங்க? வா. காலங்காத்தால இப்படி ஏன் கத்துறீங்க? அப்படி என்ன குடியா முழுகி போச்சு? இப்ப குடிதான் முழுகி போச்சு. இங்க வா. உன் மருமக கதம்பம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல வேலை செய்யறதா தானே சொல்றான். அத பத்தி பேப்பர்ல பெரிய ரைட் அப் வந்திருக்கு. ஒரு இடத்துல கூட அவளை பத்தி மென்ஷன் பண்ணல. அது ஏதாவது தவறுதல விட்டு போயிருக்குங்க. அவளை சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இரு, விட்டு கொடுக்காத. கதம்பம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு நான் போகலைன்னா வேலையே நடக்காது, கம்பெனி மூடுவாங்க, லீவ் விட்டுருவாங்க அப்படிலாம் சொல்லுவல்ல. பாரு, அவளை பத்தி ஒரு சின்ன போட்டோ கூட வரலடி. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரனா? அவ கதம்பம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல வேலை செய்யறேன்னு சொல்றதும் பொய். அதான் நான் கதம்பம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல வேலை பார்க்கலாம்னு யார் சொன்னது? நாங்க சொல்லலமா, நாங்க சொல்லல. வா, பத்திரிகையில ரைட் அப் வந்திருக்கு, வந்து பாரு. கதம்பம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பத்தி பேப்பர்ல ஏதாவது நியூஸ் வந்திருக்கா? அவங்கள பத்தி ரைட் அப் வந்திருக்கு, அவளுக்கே தெரியல. ஆனா இவ கதம்பம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல வேலை செய்யறாளா? என்ன முணுமுணுக்குறீங்க? எதுவும் முணுமுணுக்கலமா. பார், கதம்பத்தை பத்தி பேப்பர்ல ரைட் அப் வந்திருக்கு, நீயே பாத்துக்க. அங்கே இருக்கிற உள்ளவாடி